இங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு தானே? அது இருக்கட்டும். நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? வேலை செய்யாம இருந்தா போர் அடிக்கும், அதனாலதான். யாரோட நீ அங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க? வேற யாரோட இல்ல, என் மாமா மகன் கூட தான். யாரு? ராஜேந்திரனா? எனக்கு பேரன் ஆனதுக்கு அப்புறம் தானே உனக்கு மாமா பையனானா? ஏண்டாப்பா பாட்டிக்கு சுருட்டு கொண்டு வந்திருக்கியா? அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டில் ஸ்காட்சும் கொண்டாந்துருக்கேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் ஒரு வேளை சாப்பாடே கிடைக்குது, இதுல சுருட்டு வேற. நீ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்ப, அந்த பணத்தை மாமா எடுத்துட்டு போய் சீட்டாடி தொலைச்சிருவாரு. என்ன சொல்றது, தெய்வமா பார்த்து கொடுத்த ஒரு வரம். மாமா என்னோட காசை கொடுத்துருங்க. ஏன்டா என்ன படுத்துற? என்கிட்ட பணம் இல்லடா. மாமா மாமா காசு இல்லன்னா என்ன வீட்ல சேர்க்க மாட்டாங்க மாமா. அப்படியா? வீட்ல சேர்க்கலன்னா அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுறேன். விடுறா. அனாதை இல்லத்துல சேர்ந்தா எங்க அம்மா திட்டுவாங்க. அம்மாவையும் சேர்த்து விட்டுறேன், கவலைப்படாத. மாமா நீ இன்னும் போலையா? மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. 100 ரூபாய்க்கு 100 கிலோமீட்டர் துரத்திட்டு வரியே, போடா. எஸ்கேப். முடியாது. என்னோட காசை வாங்காம விட மாட்டேன். அம்மா போய் சேர்ந்துட்டானா? ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சது. ஓகே, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஒரு பீடி அடிச்சா தான் நல்லா இருக்கும். மாமா யாராவன்? என்னோட 100 ரூபாய் தாங்க. நீ இன்னும் சாவலையா? ஐயோ, பாத்து ஏறு. அப்படிதான் பாத்து வா வா வா. மிதுவா மிதுவா மிதுவா. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, தண்ணி அடிச்சிட்டு தண்ணியில விழுந்தா ஒண்ணும் ஆகாது. புரியலையே. இல்ல, இந்த ஆறு மாதிரி உங்க உடம்பும் சுத்தமானதுன்னு சொல்ல வந்தேன். உங்க அப்பனுக்கு ஏத்த சரியான ஜோடி தண்ணி வண்டி. இதுதான் பெண்ணோட ஒரே ஒரு அண்ணன் ராஜேந்திரன். மெட்ராஸ்ல உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கான், ஹோட்டல்ல. நான் கிருஷ்ணமூர்த்தி, கல்யாண மாப்பிள்ள. கல்யாண மாப்பிள்ளையா? யாரு? நானா? கல்யாண மாப்பிள்ள இவன். நான் உங்க அப்பா. ஒரு கட்டிங் அடிச்சிருக்கேன். நேருக்கு நேரா பேசணும்னா இன்னொரு கட்டிங் போடணும். இவன் சரக்கு இருக்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். வா வா வா. பாத்து. நிர்மலா, அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4-5 பேர் வந்திருக்காங்க. கிளாஸ் எடுமா. எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. வா வா வா. நீ மாப்பிளை பார்க்க வேண்டாம்? நானும் பாக்குறேன், நிர்மலாவுக்கு ஜோடியா இருப்பானான்னு. அப்புறம் முடிவு பண்ணலாம். ஓடி ஓடி ஒளியணும். அம்மா ஊரெல்லாம் ஏமாத்தணும். ஐயோ, என் வீட்லயே சீட் ஆடுறாங்களா? மாமா என்னோட காசை கொடுத்துருங்க. இங்க வேண்டாம். ஏக்கா கோச்சுக்காதக்கா. இந்த ஆளு யாரு? பொண்ணோட அப்பன். அப்பா இங்க வந்து உட்காருங்க. அங்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. சீட்டு கட்டு மாதிரி. எங்க உட்காந்தா என்னடா? அது சரி. ஆமா, ஏன் மூச்சு வாங்குது? ஓடி வந்தீங்களா? நான் வந்து சீட்டு இல்ல சிட் ஃபண்ட் வரைக்கும் போயிருந்தேன். கல்யாணம் வருதுல, செலவுக்கு பணம் வேணுமே. இப்ப இருக்கிற நிலைமை ரம்மி மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரம்மி வந்தா செகண்ட் ரம்மி வரது இல்ல, ரெண்டும் சேர்ந்தா ஜோக்கர் வரது இல்ல. மாமா என்னோட காசை தாங்க. சீட்டு பணம் தானே, நாளை காலையில வா. இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். யாரு இந்த பையன்? இவன் ரொம்ப நல்ல பையன், 4 சீட்டு போட்டிருக்கான். கெட்டிக்கார பையன், போடா. சிட்டு காசு இல்ல, சீட்டு விளையாட வாங்கின காசு. அது இருக்கட்டும். எப்ப நம்ம முகூர்த்தம்? அதுக்கு கல்யாணம் முடிவு பண்ண சொல்லுவாங்க. இப்ப பொண்ணு பார்க்கலாம் வந்திருக்காங்க. அப்படியா? நான் அதை மறந்துட்டேன். நல்ல அப்பன். ஆமாமா. என் காசு கொடுங்க, நான் போணும். போடா போடா. எந்த காசுல உனக்கு தர வேண்டியது? சில்லறை தரேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கி சீட்டு ஆனாரு. இப்ப காசை கேட்டா தர மாட்டேங்கிறாரு. இந்தடா 100 ரூபாய். இப்படி கூட நான் கொடுத்துறேன். இல்ல நீயே கொடு. தேங்க்ஸ் அண்ணா. போ. என் பையன் எவ்வளவு செலவானாலும் கவலைப்பட மாட்டான். நீ என்னடா புது பொண்ணு மாதிரி உட்காந்துருக்க? நிமிந்து உட்காரு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அடக்கம் ஒடுக்கம் மரியாதைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வயசு பொண்ணு எப்படி உட்கார்ந்திருக்கா பாரு. எழுந்துரு. என்னால எழுந்து நிக்க முடியாது. கேட்டீங்களா அவ சொன்னது? உன்னை யார் இப்படி முன்னால வந்து உட்கார சொன்னது? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அபசகுணமா வந்திருக்கிய. உன் வீட்லயே இருக்க வேண்டியதானே தரித்திரம் பிடிச்சவன். இவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் இங்கே இருக்கட்டும். அவளுக்கு 2 காலும் ஊனம். பரவாயில்ல ராஜேந்திரா. மாமா அடிக்கடி திட்டும் போதுதான் எனக்கு இது ஞாபகத்துக்கு வரும். இது எனக்கு கடவுள் கொடுத்த வரும். கை கால் இல்லாதவங்களும் வாழ வேண்டாமா மாமா? இவ எங்க சொந்தக்கார பொண்ணு. இந்த ஊர்ல எந்த விசேஷம் நடந்தாலும் இவ இருப்பா. இவளும் இவ பாட்டும் இல்லாம இந்த ஊர்ல எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. ஆஹா, பாடுமா? பின்ன பட்டுக்கோட்டையிலேயே பெரிய குயிலாச்சே இவ. அப்ப நல்ல பாட்டா பாடு. விசேஷம் நல்லா நடக்கட்டும். பாடு மீனா.
நான் பாடிடுவேன். சரி அம்மா அம்மா காடு சேர்ந்தும் ஜோக்கர் வராத மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தேய்ச்சி தேய்ச்சி நடந்து வரதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கான். அம்மா 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 ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு என் செல்லம். இங்க பாத்தியா, உனக்காக உனக்கு பிடிச்ச சுருட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தாண்டா என் பையன், உனக்கு தாண்டா என் மனசு தெரியும். இத நான் உனக்கு எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால. இல்ல, கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குடா கடன்லாம் வாங்குற? காசு கொடுத்து வாங்கடா. என்கிட்ட எப்படி பணம் இருக்கும்? வேலை செஞ்சா எனக்கு வலிப்பு வரும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. வேலை செஞ்சாதான் பணம் வரும், வலிப்பும் வரும். நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத தனியா இருக்கிற ஜோக்கர் ஆயிட்டேன். நீ அழாதடா செல்லம். உனக்கு தெரியுமா, என் கையெல்லாம் அரிக்குது. 2 நாள் ஆச்சு சீட் அடி, சரக்கு கூட அடிக்கல. அங்க பேசும்போது இங்க நாருது. அது 3 நாளைக்கு முன்னாடி அடிச்சது. சரி, அதை விடு. இப்போ நான் உனக்கு வாங்கி இருக்கிற சுருட்டுக்கு காசு கொடுக்கலன்னா அந்த பொட்டி கடைக்காரன் என் மானத்தை வாங்கிடுவான். இப்ப என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்க விக்கிற மாதிரி எந்த பொருளும் இந்த இல்லையா? சுருட்டை வச்சு அப்படியே மூஞ்சில சுட்டுருவேன். குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு காசு கேக்குறியா? இருந்த நிலத்தோட பத்திரத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சு குடிச்சா அழிச்சிட்டேன். ஏய், இத பார், இந்த வீட்ல எனக்கும் உரிமை இருக்குல்ல. என் தங்கச்சி கிட்ட பங்கு கேட்டா தருவாளா? அடிச்சு வெளியே அனுப்புவா. நான் வேற உடம்பு சரியில்லாதவன். வெளியில இருக்கிற எதையாவது எடுத்துட்டு போய் வித்துட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு சுருட்டு மட்டும் வாங்கி தரணும். எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஐட்டம் இருக்கு, எடுத்துட்டு போவா. என்னடா அது? ஆட்டுக்குட்டி. ஐயோ, அது அந்த வம்புனியோட. அவ ஊரை கூட்டி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. நான் தான் எடுத்துட்டு போனேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு தெரியாம தானே நான் உள்ளே வந்திருக்கேன். அது வேணாண்டா. 2 கட்டு சுருட்டு வாங்கிட்டு வந்து தரேன், மாசம் பூரா பிடிக்கலாம். நீ சுருட்டு புடிச்சு வளையம் வளையமா புகை விடுறத நான் பார்க்கணும். பிடிப்ப இல்ல? என்னாவது பண்ணிட்டு போடா. ஆனா தெரியாம பண்ணு. இதெல்லாம் சின்ன விஷயம். எனக்கு மட்டும் லாட்டரி அடிக்கட்டும். உனக்காக இந்த வீடு பூரா சுருட்டா வாங்கி அடிக்கிடுறேன். டேய், அத வைடா இங்க. உஷாரா இருக்கிய? இத வித்தா 1 மாசம் சீட்டாடலாம், குடிக்கலாம். அந்த பொண்ணு இத பார்த்து பார்த்து வளர்த்துருக்கா போல இருக்கு. வெயிட்டா இருக்கு. என்னடா என்னைய முறைக்கிற? போய் வேலையை பாடுற. இந்த ஆடை எங்க கொண்டு போறீங்க? ஆடா? எந்த ஆடு? இந்த ஆடா? இது பசியால மேனு கத்துச்சா என் மனசு தாங்கல. அதான் புல்லு இருக்கிற இடமா பார்த்து மேய விடலான்னு போறேன். நான் உன் தாய் மாமனாச்சு. அதான் எங்க எல்லாருக்குமே பிரச்சனையே. உனக்கு பிரச்சனைனா என்ன கொன்னுடு. நீ என்ன கம்சனை கொல்ல வந்த கிருஷ்ணனா? என்ன கொல்றா கொல்றா கொல்றா. ரொம்ப பேசாத, கொன்னுடுவேன். என்ன பத்தி தெரியல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த ஆடு பட்டினி கிடந்து சாவட்டும். நாட்டுல நல்லதே செய்யக்கூடாது. காலையிலேயே மாமன் கூட தகராறு ஆரம்பிச்சிட்டியா? நல்ல மாமா. திருடுறது, ஏமாத்துறது, சீட்டு விளையாடுறது, எல்லா ஃப்ராட்தனமும் செய்வார். ஃப்ராடு உங்க அப்பன் தான்டா. என்ன தேடி நீ என் வீட்டுக்கு வந்திருந்தேன்னு சொன்னாங்க. அது மீனாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தல, அது விஷயமா. நீ இப்படி அவசரப்பட்டா எப்படி? எல்லாம் அமைய வேண்டாமா? அது இல்ல தரகரே. பின்ன நிர்மலாவை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா மீனாக்கு இன்னும் எந்த வரணும் அமைலியாதான். அப்படின்னா நிர்மலாவும் உன் தங்கச்சியும் ஒண்ணுன்னு சொல்றியா? நீ வருத்தப்படுறதுக்காக நான் சொல்லல. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. தியாக மனசோட யாராவது வர வேண்டாமா? வந்தாலும் சும்மா கட்டிட்டு போக தயாரா இருப்பானுங்களா? அவங்க கேக்குற பணத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு உன் கையில பணம் இருக்கா? அதுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். பெரிய ஆளு தான்டா. கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வச்சிருக்கியா? அதுல இருந்து ஒரு 100 ரூபாய மாமனுக்கு கூடுறா. 100 ரூபா தான்டா. ஏன் மொத்தமா கொடுத்துற வாயன்? நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு, அதோட மதிப்பு எனக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் சேர்த்து வைடா. அவளை கட்டிக்கிறதுக்கு தேவலோகத்துல இருந்து ராஜகுமாரன் வருவான். நல்ல மாமன். இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். மீராக்குன்னு ஒரு பையன் இனிமேவா பிறக்க போறான். என் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமே அவ கல்யாணம் தான். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். பெருசா கற்பனை எதுவும் பண்ண வேண்டாம். உன்னோட தங்கச்சியால எழுந்திருச்சு நடக்க முடியாதுன்னு ஞாபகம் இருக்கட்டும். ஒரு கதவை மூடி வச்ச கடவுள் இன்னொரு கதவை நமக்காக திறக்காமலா போவாரு? இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? சுடுகாட்டுக்கு போறேன். நீ வரியா? நல்ல விஷயத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு கேக்குறிய? போற காரியம் உருப்படுமா? சீக்கிரம் முடிச்சு அடுத்த ராத்திரியில வீட்டுக்கு வாங்க. அப்படியே விட்டனா மூஞ்சி எகிரி போயிடும். என்னது பையில?
பையில 5 கிலோ இஞ்சியும் பஞ்சும் வாங்கிட்டு போறேன், வேணுமா? இஞ்சி பஞ்செல்லாம் எனக்கு வேண்டாம், என்னோட கூஜாவை கொடுத்துட்டு போங்க. ஏய், மரியாதையா பைய விட்டு. ஐயோ, இந்த ஆளோட குடும்ப மானமே போகுது. இன்னும் மாமனா மருமகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது குடியா மானங்கட்ட மனுஷன். பரவாயில்ல விடு. இந்தம்மா லெட்டர். உனக்கு தான் வந்திருக்கு. இந்த வயசான காலத்துல உனக்கு ஏன் லவ் லெட்டர் எழுதிருக்கான்? உன் மகன் தான் எழுதிருக்கான். பாசமுள்ள அம்மாவுக்கும் நிர்மலாவுக்கும். அப்பன் செத்துட்டேன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. நீங்க உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க வேலை அதிகமா இருக்கிறதுனால என்னால லெட்டர் எழுத முடியல. பரவாயில்ல, அப்பா மாதிரி இல்லாம நல்லா வேலை பாக்குறான் போல இருக்கு. நிர்மலாவோட நிச்சயதார்த்தத்தை நம்ம சூப்பரா நடத்தணும். ஏன் அப்பா பாத்தியடி, அவன் என்ன மறக்கல, நல்ல பையன். என் அப்பன் ஒரு திருடன் ஃப்ராடுங்கிறது நான் சொல்லாமையே உங்களுக்கு தெரியும். நான் அனுப்புன பணம் உங்களுக்கு கிடைச்சதா? அவன் உனக்கு பணம் அனுப்பியிருந்தானா? இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் குடும்ப தலைவனான எனக்கு தெரியும். யார் சொன்னா நீங்க குடும்ப தலைவன்? ரேஷன் கார்டை எடுத்து பாரு, குடும்ப தலைவன் என் பேர் தான் இருக்கும். குடு குடு. தர மாட்டேன். நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். என்ன கொன்னாலும் நான் தர மாட்டேன். குடுக்க. நான் அப்பவே சொன்னல பையில என்னோட கூஜா இருக்கு. என்னது உன் கூஜாவா? இது எங்க அம்மாவோட கூஜா. 4 பேர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டல, உன் கால் மட்டும் இல்ல உடம்பே விளங்காம போயிடும். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இல்லையே, நீ குடுக்குறிய. நடக்க முடியாத பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறியே, நீ அந்த பொண்ணுக்கு தாய் மாமன் தானே? ஏய், வாயை மூடு. நீ வேலையை பார்த்துட்டு போ. இது எங்க குடும்ப விஷயம். பெருசா நியாயம் சொல்ல வந்துட்ட. நீ யாரு? இந்த ஊர் நாட்டாமையா? சாத்தாங்கிட்ட வேத ஓதி என்ன பிரயோசனம்? ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வருத்தப்படாதம்மா. நான் பால் வாங்கின காசை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. நான் வரட்டா? நல்ல பொண்ணு இல்ல. நான் உன்கிட்ட பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாமா உன்னை ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருமா. அந்த கூஜாவை என்கிட்ட கொடுத்துறேன். அப்ப பணத்தை கொடு. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. இத நான் கொடுக்க மாட்டேன். எங்க அண்ணன் கிட்ட கொடுக்கணும். நான் சொன்னா நீ கேப்பல. அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துறேன். இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வை. உன்னை கட்டிக்க மன்மதன் வருவான். உன்ன மாதிரி ஒரு ஊனமான பொண்ணை கட்டி கொடுக்க மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவனை சொல்லணும். உங்க அண்ணனை தான் சொல்றேன். நீ பிறந்த போய் உன்னை தூக்கி ஆத்துல போட்டிருக்கணும். போடாம விட்டாங்க. வாயை மூடு. இதோ ஒரு ஆட்டத்துக்கு ஆச்சு. இந்த கொடையை பிடி. கொஞ்ச தூரம் தள்ளினதுக்கே 4 நாள் படுத்துருவோம் போல இருக்கு. நீ எப்படிதான் சமாளிக்கிறியோ? எதுக்குடா நீ இவ்வளவு கஷ்டப்படுற? சூளையில வேலை இல்லையா? சூள வேலை முடிஞ்சாலும் சுமைகள் அதிகமா இருக்குல்ல, சுமந்து தானே ஆகணும். கரெக்ட் தான். அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? இவ்வளவு வெயிட்ட இழுக்கிற. இத 2 தடவையா கொண்டு வரலாம்ல? 2 தடவை கொண்டு போய் கொடுத்தாலும் கூலி அதிகமாக கொடுக்க போறாங்க. அந்த நேரத்துல நான் இன்னொரு 150 ரூபா சம்பாதிப்பேன். அதனாலதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உன்னோட உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்கணும்ல. என்ன பண்றது மாமா, மீனாவுக்கு கல்யாணம் பண்ணுனா கொஞ்சம் அதிகமாவே செலவாகும்ல. எதிர்பார்க்கிற வரதட்சணை கொடுத்தா என் தங்கச்சியை கண் கலங்காம காலம் பூரா வரவன் காப்பாத்துவான்ல. நம்ம எல்லாருக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ப்பா. அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். நீ கவலைப்படாத. என்ன ரொம்ப தூரம் போறீங்களா? நான் நம்ம சொசைட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். விவசாய லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன். சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சில பேப்பர்ஸ்ல இவளும் சைன் பண்ணணும். ஆபீசர் கிளம்புறதுக்கு முன்னாடி போகணும். போலாமாம்மா? வரேன்ப்பா. தங்கச்சிக்காக கஷ்டப்பட்டு உடம்பு வீணாக்கிக்காத. எனக்கும் கொஞ்சம் மிச்சவை. எதுக்கு கொஞ்சமா கேக்குற? மொத்தமும் உனக்காக தானே. என்னைக்கு நம்ம விஷயம் உங்க அப்பனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இருக்கு நமக்கு சரவடி. எதுக்கு சரவடி? பணக்காரன் பொண்ண கூலி வேலை செய்யறவன் காதலிச்சா விட்டுருவாங்களா? டேய், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பேசாதானே. நீயே தானே சொல்லிருக்க மனுஷங்களுக்குள்ள ஏழை பணக்காரன்னு பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு. பாக்குறேன் போடி. உங்க அப்பா பாக்குறான்ற. ஐயோ, சாயந்தரம் பார்க்கலாம். வரட்டா?